LSRW சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தலின் வகைகள், எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அப்போ நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மெத்தடாலஜியில், தமிழ் மெத்தடாலஜிலையும் சரி, இங்கிலீஷ் மெத்தடாலஜிலையும் சரி எப்படி கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் மெத்தடாலஜியில் எப்படி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன். ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்கிம்மிங் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸ்கிம்மிங் ரீடிங் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூபர்ஸ் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்கிம்மிங் ரீடிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், டைட்டில், அதை பார்த்தவொடனே நமக்கு புரிஞ்சிடும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு தமிழ்லேயே கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது புறாவும் வேடனும் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு புரிஞ்சிடும் அந்த கதை புறாவை பற்றியும் வேடனை பற்றியும் உள்ள பாடம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரடக்ஷனும் ஒரு டாபிக், ஒரு டைட்டில் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஸ்கிம்மிங் ரீடிங் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஸ்கேனிங் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். என்ன விஷயம் அப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாரதியாரை பற்றி மட்டும் தெரியணும், இல்லை பாரதிதாசனை மட்டும் பற்றி தெரியணும், அதை மட்டும் நம்ம அந்த புக்கிலேருந்து நம்ம கேதர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை மட்டும் நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கேனிங். அதுதான் ஸ்கேனிங் ரீடிங். அடுத்தது ரேப்பிட் ரீடிங். அதாவது ரேப்பிட் ரீடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 வேர்ட்ஸ். இது 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது வேகமாக நம்ம கண்களுடைய படிக்கும் வேகத்திறனை அதிகப்படுத்துவது. இது கண்ணும் மூளையும் ஒரே வேகத்தில் செயல்படும். மூளை வேகமாக புரிஞ்சுக்கணும், கண் வேகமாக பார்க்கணும். அது பார்க்குற ஒரு இந்த நிமிஷத்தில், அந்த செகண்டில் நம்ம மூளை வேகமாக புரிஞ்சுக்கணும் அந்த வேர்ட்ஸை. அதுதான் ரேப்பிட் ரீடிங். இது நம்ம எடுத்த உடனே இந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வராது. இந்த ரேப்பிட் ரீடிங்கில் பார்த்திங்கன்னா இது நம்ம நிறைய படிக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, தமிழில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த ரேப்பிட் ரீடிங் உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போ தான் அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் போக முடியும் நம்மளால் அந்த ரீடிங்கில். ஸோ இதுதான் இந்த ரீடிங்கோட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஒரு டீச்சர்ஸ் இப்படிலாம் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மெத்தடாலஜியில் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன ரீடிங்? ஸ்கிம்மிங் ரீடிங். செகண்ட் ஸ்கிம்மிங் ரீடிங்கில் என்ன சொன்னேன், ஒரு டைட்டில்ஸ், இன்ட்ரடக்ஷனை வச்சே நம்ம அந்த பாடம் என்ன கருத்து சொல்ல போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கெஸ்ஸு நம்ம புரிஞ்சுக்கிறது. இதுதான் என்னது ஸ்கிம்மிங் ரீடிங். அடுத்தது ஸ்கேனிங் ரீடிங் சொன்னேன். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் தெரிஞ்சுக்கிறது. திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை மட்டும் அந்த புக்கிலேருந்து நம்ம எடுக்கிறது ஸ்கேனிங். அடுத்தது ரேப்பிட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங். சரிங்களா? இது இங்கிலீஷோட மெத்தடாலஜி, இங்கிலீஷோட ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொன்னது, அவங்க எப்படி இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரீடிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா படித்தலின் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எப்படி நாம் படிக்கணும், அதாவது படிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாய் விட்டு படிக்கணும். நம்ம வாயை திறந்து தான் படிக்கணும், ஆக்ஷனோடு படிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து சைலண்ட் ரீடிங், மௌனமாக படிக்கணும். கண்ணும் வாயும் அமைதியாக அந்த வார்த்தையை, அந்த வாக்கியங்களை மௌனமாக படிக்கணும். சைலண்ட் ரீடிங் சொல்லுவாங்க. நம்ம 4th-லேருந்தே அந்த சைலண்ட் ரீடிங்கை நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் 6th-லேருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபாஸ்ட்டு
வேகமாக படிக்கும் திறனை அதிகப்படுத்தணும். ரெண்டுமே தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி இந்த மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா இதை தான் வலியுறுத்துகிறாங்க, இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, படித்தலின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரீடிங் இதெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல்வேறு விதமான உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வந்து நான் உங்களுக்கு வந்து தரணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, என்னோடய பதிவுகளில் உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை வந்து பதிவிடணும்.